அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஒரு பிரசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு நண்பர் திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் ஒருத்தர் குடும்பத்துல சண்டை போட்டாரு. அதாவது தெரிஞ்சவனுடைய ஹஸ்பண்ட் சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. அவரு வெளிமாநிலத்தை சேர்ந்தவரு. அவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாரு. இத ஜாதகத்துல பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. நம்ம என்ன சொன்னோம்னா, ஜாதகம் பார்க்க தேவையில்லைங்க, பிரசனத்திலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அது சொன்ன டயத்துல ரிஷப லக்னமா இருந்தது. சோழி போட்டதுல சோழி 8ஆம் நம்பரை காட்டுச்சு. அப்படி வரும்போது என்னன்னா, லக்னத்துக்கு விருச்ச ராசியா வருது, 7ஆம் இடமா வந்தது. சரி, பலனை சொல்லிடலாம் அப்படின்ட்டு பலனை சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, 7ஆம் இடத்துல செவ்வாய், விருச்ச ராசியில செவ்வாய் தான் அதிபதி. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, அந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல. சரி, ஓகே அப்படின்ட்டு அவருக்கு பலன் சொல்லியிருந்தார். அதாவது 7ஆம் இடத்தை காட்டுச்சு. 7, 8, 9, 10, 10ஆம் இடத்துல செவ்வாய் நிக்குது. அப்ப 7ஆம் இடம்ன்றது நண்பர்கள், கூட்டாளி இந்த மாதிரி வருது. அதுல செவ்வாயை நிற்கும் போது என்னன்னாக்க சகோதரன் ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்ப விருச்ச ராசியை செவ்வாய் அதிபதியா இருக்கா, சகோதரன் எடுக்கலாம். நண்பர்கள் 7ஆம் இடம் பாவத்துக்கு பார்த்தா 7ஆம் இடம். அப்ப இங்க இருந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். அப்ப என்னன்னாக்க 4ஆம் இடம்ன்றது நண்பனுடைய வீடு, இல்ல அப்படின்னாக்க உடன்பிறப்போட வீடு, அண்ணன் தம்பி முறை வர வீடு அப்படின்னு சொன்னோம். அவருக்கு பலன் என்ன சொன்னா அப்படின்னாக்க, அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாருங்க, நண்பரோட வீட்டுல போய் பாருங்க. இல்லைன்னாக்க அவங்களுக்கு உறவுக்கார அண்ணன் தம்பி முறை இருக்க இடத்துலையும் போய் பாருங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு நம்ம பலனை சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிட்டாரு. சார், அவர் நீங்க சொன்ன மாதிரி நண்பரை பார்த்துட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு அவரு போயிட்டு இருந்தாரு. அந்த போனை எடுத்தாரு, நாங்க பேசணும். அதுக்கப்புறம் நேர்ல போய் மீட் பண்ணி கூட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.